நேபாளில் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஊழல், நிர்வாக சீர்கேடு குறித்து வாட்ஸ்அப், பேஸ்புக்கில் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதால் சமூக வலைதளங்கள் முடக்கம் செய்யப்பட்டு உள்ளது. காத்மண்டுவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பி கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், தற்போது நேபாளில் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் நிவேதா. ஜென்சி என்று சொல்லக்கூடிய இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கும் நேபாள அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கிறோம். எவ்வளவு பேர் கூடியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க நேரடியாக பார்க்கலாம். இதற்கான முக்கிய காரணம் ஆகஸ்ட் 28 நேபாள அரசாங்கம் சோசியல் மீடியாலாம் 7 நாளுக்குள்ள பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு காலக்கெடு கொடுக்குறாங்க. அந்த கெடு முடிந்த பிறகு பதிவு செய்யாமல் இருந்த 26 சமூக வலைத்தளங்களுக்கு நேபாள அரசாங்கம் தடை வைத்திருக்கு. அதுல பேஸ்புக், இன்ஸ்டா உள்ளிட்ட பிரபலமான சமூக வலைத்தளங்களும் அடங்கும். நேபாள அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் நாங்க கொடுத்த கெடுவுக்குள்ள பதிவு செய்யல, அதன் காரணமாக தான் தடை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நேபாள அரசு சமூக வலைத்தள தடை மூலமாக பேச்சுரிமைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு எடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவங்களை எல்லாம் முடக்கிறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா பல்வேறு ஊழல் புகார்கள் எல்லாம் சமூக வலைதளம் மூலமாக நேபாளில் இருக்கிறவங்க பதிவிட்டு வர்றாங்க. அதை தடுப்பதற்காகத்தான் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டதற்கு எதிராக ஏராளமான இளைஞர்கள் கூடி அரசுக்கு எதிராக போராட்டம் செய்யக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இளைஞர்கள் மட்டுமல்ல, சமூக செயற்பாட்டாளர்களும் இதில் அடங்கி இருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைக்கு எதிராக போராட்டத்துல ஈடுபடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணியை பார்த்தோம் அப்படின்னா, நேபாளத்துல 17 ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது 2008க்கு முன்பு வரைக்கும் மன்னராட்சி நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த மன்னராட்சி அகற்றப்பட்டு 2008ஆம் ஆண்டு தான் அங்க ஜனநாயக அரசு பொறுப்பேற்றது. இதற்காக நடைபெற்ற போராட்டத்துல ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு முன் நடைபெற்ற மன்னராட்சியே பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைமைக்கு மக்கள் வந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டத்துல அவங்க குதிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா, சமூக வலைதளங்கள் கிட்டத்தட்ட இளைஞர்கள் மத்தியில எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல கருத்துரிமைக்கு எதிராக நேபாளத்தில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் அடுத்த கட்டமாக எப்படி போக போகுது, மீண்டும் மன்னராட்சியே வருமா, அல்லது வேறு சில நாடுகளில் நடைபெற்ற மாதிரி ஜனநாயகபூர்வமாகவே தற்போதைய ஆட்சியாளர்கள் அகற்றப்பட்டு புதிய ஆட்சியாளர்கள் வருவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.